என் அன்பு தங்கமே, முதன் முறையாக அப்பா நான் உன்னிடம் கையேந்தி நிற்கின்றேன். நான் கேட்கும் இந்த தட்சணையை நீ எனக்கு கொடுப்பாயா தங்கமே? இதனால் வரை நீ எத்தனையோ வேண்டுதல்களை என்னிடம் வைத்திருக்கின்றாய், எத்தனையோ பிரார்த்தனைகளை வைத்திருக்கின்றாய். அது நிறைவேறியதற்காக நீ எத்தனையோ முறை என்னிடத்தில் நன்றியும் சொல்லி இருக்கின்றாய். நான் எதையுமே மறக்கவில்லை தங்கமே. சில சமயங்களில் உனக்கு முக்கிய வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக நீ என்னிடத்தில் ஆனந்த கண்ணீர் கூட வடித்திருக்கின்றாய். எதையும் நான் மறக்கவில்லை. இப்பொழுது உன்னப்பா உன்னிடம் தட்சணையாக என்று கேட்கப் போகின்றேன். நீ பயப்படும்படியாக நான் உன்னிடம் பொன்னோ பொருளோ நகையோ எதுவுமே கேட்கப் போவதில்லை. ஆடம்பரமாக கூட எதுவும் நான் உன்னிடம் கேட்கப் போவதில்லை. உன் மனதில் உள்ளதை நான் அறிய மாட்டேனா? உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் அனைத்தையும் அறிந்தவன்தான் நான். எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய். அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளையும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாக கூட ஆகவில்லை. ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன். உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். நீ என்னிடம் ஒன்றை மட்டும் தட்சணையாக கொடுக்க வேண்டும். உனக்காக செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் கூடிய விரைவில் நான் உனக்கு முடித்து வைப்பேன். நான் உன்னிடம் என்ன கேட்கின்றேன் என்று தானே யோசிக்கின்றாய்? உன்னிடம் இருக்கும் பயம், பதற்றம், கோபம், விரக்தி இவற்றையெல்லாம் என்னிடம் தட்சணையாக நீ கொடுத்துவிடு. உன்னுடைய கெட்ட எண்ணங்களையும் என்னிடம் கொடுத்துவிடு. என்னால் முடியாது என்று நினைக்கின்ற உன்னுடைய தன்னம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை இனிமேல் விட்டுவிடு. இவற்றையே உன் அப்பா நான் உன்னிடத்தில் தட்சணையாக கேட்கின்றேன். இவற்றையெல்லாம் என்னிடத்தில் கொடுத்துவிட்டு, எதிர்மறை எண்ணங்களை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு நேர்மறையாக யோசி, நேர்மறையாக செயல்படும். உன் கர்ம வினைகள் உன்னை எத்தனை சோதனைகளில் சுழற்றினாலும் அதை தாங்கும் வலிமையையும் மீண்டு எழும் ஆற்றலையும் நான் உனக்குள் ஊற்றி வைத்தேன். ஒரு காலத்தில் பிறரிடம் கையேந்தி நிற்க வைத்த சூழ்நிலைகளிலிருந்து இன்று உன் தேவைகளை நீயே பூர்த்தி செய்யும் நிலைமையை அடைய வைத்திருக்கின்றேன். வறுமையின் நெருக்கடிகள் உன்னை சுரண்டினாலும் அதே வறுமை உனக்குள் உறுதியை வளர்த்து இன்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நல்ல முன்னேற்றமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உன்னை புறக்கணித்தவர்களே உன் உயர்வை கண்டு வியப்பார்கள். உன் வாழ்வின் ஒவ்வொரு முன்னேற்றமும் என் அருளால் உனக்கு உருவாகி கொண்டிருப்பதை நீயே உணர்வாய். உன் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் எனக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டாய். அதனால்தான் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் வாங்கி கொண்டேன். அனைத்து நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இனிமேலும் அது தொடரும். நீ என்னிடம் உன்னுடைய பயம், பதற்றம் அனைத்தையும் என்னிடத்தில் தட்சணையாக கொடுத்துவிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.